வட இந்தியாவில் சிந்து சமவெளிக்கு பின் இரண்டாம் கட்ட நகர நாகரிகம் கங்கை சமவெளியில் ஏற்பட்டுள்ளது, மற்ற பகுதியில் ஏற்படவில்லை என்ற ஒரு கருத்தை இந்த கீழடி மாற்றியமைத்தது இல்லை. தமிழக பகுதியிலும் இந்த இரண்டாம் கட்ட நகரமயமாக்கல் ஏற்பட்டுள்ளது, அதற்கு முதன்மையான இடமாக கீழடி உள்ளது என்ற ஒரு செய்தியை இந்த கீழடி வெளிப்படுத்தது. அதான் உண்மை. ஏனென்றால் நம்மகிட்ட அவ்வளோ பொக்கிஷமாக சங்க இலக்கியங்கள் இருக்கின்றன. தமிழ்நாட்டை போல ஒரு இலக்கிய வளம் வேற எங்கேயும் கிடையாது உலகத்தில். ஒரு பொதுத்தன்மை உள்ள இலக்கியம் தான் சங்க இலக்கியம். சங்க இலக்கியம் எந்த ஒரு இறையியல் இலக்கியமும் கிடையாது. பின்னாடி வந்த தமிழ் இலக்கியங்கள் இறையியல் இலக்கியங்களாக இருக்கலாம், ஆனால் சங்க இலக்கியங்கள் முழுவதும் மனிதத்தை பற்றி பேசுகின்ற ஒரு மனிதத்துவம் உள்ள இலக்கியம். அந்த இலக்கியம் என்றுமே சில உண்மைகளை கொடுத்து சென்றிருக்கும் என்பதுதான் எங்களுடைய கருதுகோள். உண்மை இல்லாமல் இந்த இலக்கியம் இருக்காது. பொய் இருக்கலாம், புனைவுகள் இருக்கலாம், கற்பனை இருக்கலாம் இலக்கியத்தில். ஆனால் உண்மைகளும் மறைந்திருக்கும்.